Dear friends, இந்த வீடியோவில் எக்ஸல் ப்ரோக்ராமில் Ctrl+0 இருந்து Ctrl+9 வரை உள்ள கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல Ctrl+1. நான் இப்போ கீபோர்டில் Ctrl+1 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணவொன்னே இந்த மாதிரி ஃபார்மேட் செல்லுங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதை யூஸ் பண்ணி நம்பர், கரன்சி, டேட், டைம், டெக்ஸ்ட் இதையெல்லாம் ஃபார்மேட் பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு நம்பர் ஃபார்மேட் பண்ணுறது எப்படி, கரன்சி ஃபார்மேட் பண்ணுறது எப்படிங்கிறத காட்ட போகிறேன். இப்போ நான் இதில் சில நம்பர்ஸை என்ட்ரு பண்ணியிருக்கேன். அதில் 2 நம்பர் மைனஸில் இருக்குது, அதாவது -155 -893. இப்போ நான் இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபார்மேட் செல்ஸுங்கிற இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்பரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா டெசிமல்ஸ் 2ன்னு இருக்குது. அதாவது இதை ஃபார்மேட் பண்ண பிறகு இதில் 2 டெசிமல்ஸ் என்ட்ராகும். அடுத்து யூஸ் 1000 செப்பரேட்டர், அதாவது ஒவ்வொரு 1000க்கு அப்புறம் கமா என்ட்ராகணும்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து நெகட்டிவ் நம்பர்ஸ், அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் நெகட்டிவ் நம்பர்ஸை ரெட் கலரில் தெரியணும்னு விரும்புகிறேன். அதனால் இந்த சிவப்பு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1000க்கு அப்புறமும் கமா இருக்குது. 1950 இதில் 2 டெசிமலும் இருக்குது. நெகட்டிவ் நம்பர்ஸு சிவப்பு கலரில் தெரியுது. இப்போ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிட்டு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் நான் டெசிமல்ஸை 0 ஆக்கிடுறேன். 2 டிலீட் பண்ணிவிட்டு 0வை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து யூஸ் 1000 செப்பரேட்டரை டீசெலக்ட் பண்ணிடுறேன். நெகட்டிவ் நம்பர்ஸை சிகப்பு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டெசிமல்ஸ் இல்லாமல் நம்பர்ஸ் என்ட்ராயிருக்கு. நெகட்டிவ் நம்பர்ஸு சிவப்பு கலரில் தெரியுது. அடுத்து இந்த நம்பர்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இதுலேயும் 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் கரன்சியை செலக்ட் பண்ணுறேன். இதில் டெசிமல் பிளேசஸ் 2 இருக்குது. சிம்பிள் வந்து இந்தியன் ருபி சிம்பிள் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளோட கரன்சி சிம்பிளும் இதில் தெரியும். நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இந்தியன் கரன்சி சிம்பிளை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து நெகட்டிவ் நம்பர்ஸு எப்படி தெரியணுங்கிறதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. நான் சிகப்பு கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி தெரியுது. இப்போ இதில் டெசிமல் வேண்டான்னு விரும்பினா மறுபடியும் அந்த ஃபார்மேட் செல்ஸுங்கிற டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த டெசிமல்ஸை ரிமூவ் பண்ணலாம். அடுத்து Ctrl 2. இப்போ நான் இந்த டேபிளில் உள்ள ஹெட்டிங்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 2வை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஹெட்டிங்ஸ் வந்து போல்ட் ஆகிருச்சு. இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 2வை ப்ரெஸ் பண்ணுறேன். இது பழைய மாதிரி நார்மல் ஆகிருச்சு. அடுத்து Ctrl+3. இதில் இந்த ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+3 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோடனே இந்த டெக்ஸ்ட்டு வந்து இட்டாலிக்காக மாறிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணுறேன். இது பழைய மாதிரி நார்மல் ஆகிடுச்சு. அடுத்து Ctrl 4. இங்கே இந்த ஹெட்டிங்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஹெட்டிங்ஸுக்கு அடியில் அண்டர்லைன் என்ட்ராயிருக்கு. இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த அண்டர்லைன் ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து Ctrl 5. Ctrl 5 வந்து ஸ்ட்ரைக் த்ரூ அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது டெக்ஸ்ட்டு இல்லாட்டி நம்பர்ஸில் சென்டரில் ஒரு கோடை வரைகிறதுக்கு ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஷீட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட பழைய சேலரியும் ரிவைஸ்டு புதிய சேலரி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு. நான் இந்த பழைய சேலரி டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு
கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூ அப்ளை ஆயிடுச்சு. அதாவது இந்த நம்பர்ஸில் சென்டரில் ஒரு கோடு அப்ளை ஆகிருக்கு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரைக் த்ரூ ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து Ctrl +6 நான் இதில் ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி பிக்சர் உள்ளே போய் திஸ் டிவைஸை ஓப்பன் பண்ணி ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். அந்த பிக்சர் இங்கே இன்சர்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ண போகிறேன். நான் இந்த ஓவல் ஷேப்பை செலக்ட் பண்ணி அதை இங்கே வரைகிறேன். இப்போ இந்த ஷீட்டில் ஒரு பிக்சரும் ஒரு ஷேப்பும் இருக்குது. இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 6 ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த பிக்சரும் ஷேப்பும் ஹைட் ஆயிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 6 ப்ரெஸ் பண்ணுறேன். அது அன்ஹைட் ஆயிடுச்சு. இப்போ கண்ணுக்கு தெரியுது. அடுத்து Ctrl 7 Ctrl +7ங்கிற ஷார்ட்கட்டு லேட்டஸ்ட்டு எக்ஸல் ப்ரோக்ராம்ஸில் யூஸ் இல்லை. அடுத்து நம்ம Ctrl 8 பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஷீட்டில் நான் கீபோர்ட் சேல்ஸ் டீட்டெயில்ஸும் மவுஸ் சேல்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சப்டோட்டலை கால்குலேட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த டேட்டா டேபை ஓப்பன் பண்ணி இங்கே அவுட்லைன் குரூப்பில் சப்டோட்டலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா சப்டோட்டல்னு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் சப்டோட்டலில் நமக்கு தேவையானது ஐட்டம் டீட்டெயில்ஸும் டோட்டல் ப்ரைஸும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் சிம்பிள்ஸ் தெரியுது. இப்போ இதில் கீபோர்டோட டோட்டல், கீழே மவுஸோட டோட்டல், இது ரெண்டோட கிராண்ட் டோட்டல், இந்த டீட்டெயில்ஸு தெரியுது. இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு 3 நம்பர் இருக்குது. நம்பர் 1 கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் கிராண்ட் டோட்டல் மட்டும் தெரியுது. நம்பர் 2 கிளிக் பண்ணுறேன். கீபோர்ட் டோட்டல், மவுஸ் டோட்டல், கிராண்ட் டோட்டல், இந்த 3 டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. நம்பர் 3 கிளிக் பண்ணோன்னே எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுது. இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அந்த அவுட்லைன் சிம்பிள்ஸு மறைஞ்சு போச்சு. அதை மறுபடியும் அன்ஹைட் பண்ணணும்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 8 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் இந்த சைடில் இருக்கிற அவுட்லைன் சிம்பிள்ஸ் தெரியும். அடுத்து Ctrl +9. இப்போ நான் இதில் 2 ரோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 9 ப்ரெஸ் பண்ணுறேன். செலக்ட் பண்ண 2 ரோஸும் மறைஞ்சு போச்சு. இப்போ இதை அன்ஹைட் பண்ணோம்னா இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல மவுஸை கொண்டு வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைடை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இது அன்ஹைட் ஆகிடும். இப்போ மறுபடியும் இந்த ஷீட் நம்பர் 2 and 3 செலக்ட் பண்ணிவிட்டு நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு 9 ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த 2 ரோஸும் ஹைட் ஆயிடுச்சு. இப்போ ஹைடான ரோவுக்கு மேலே உள்ள ரோவையும் கீழே உள்ள ரோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் டேபை ஓப்பன் பண்ணி செல்ஸ் குரூப்பில் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஹைடு அன்ஹைடு உள்ளே போய் அன்ஹைட் ரோஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவொடனே இது அன்ஹைட் ஆகிடுது. அடுத்து Ctrl +0. இப்போ நான் இந்த 2 காலத்தை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு 0வை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். செலக்ட் பண்ண 2 காலமும் ஹைட் ஆயிடுச்சு. இப்போ இதை அன்ஹைட் பண்ணோம்னா இந்த 2 செலக்ட் பண்ணி இந்த இடத்துல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் பண்ணலாம். அல்லது இந்த ஹோம் டேப் உள்ளே போய் இந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி ஹைட் அன்ஹைடு உள்ளே போய் அன்ஹைட் காலம்ஸை கிளிக் பண்ணி இதை அன்ஹைட் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.